Hi friends, Doorstep Service oda pudhiya video lote everkum swagatham. Innekku video enna Bosch washing machine 4 series 4. Okay, idoda demo da. Idu namakku service ku vanna oru washing machine da. Appo idoda demo da nama solla porom. Adu eppadi ennu paathukalam. Just first of all idhula buttons patti just solrom. Start, pause, quick wash, danger. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே லைட்டு போட்டிருக்கோம், ஸ்பின்னு, ரின்ஸு, வாஷு. ஓகே, இந்த மாதிரி போட்டிருக்கோம். கடைசியில் எண்டு போட்டிருக்கு, ரெடி போட்டிருக்கு. 6.5 kg வாஷிங் மிஷின் தான். 1000 RPM தான். அது வந்து இந்த ஒரு செகண்டில் ரொட்டேட் பண்ணது 1000 வாட்டி ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லி தான் 1000 RPM போட்டிருக்கு. எகைன் இதில் என்னென்ன வாஷ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம வாஷிங் மிஷினோட நோபு சுற்றும் போது கிளாக் பேஸில் தான் சுற்றணும். ஒரு காரணவशाல் ஆன்டி கிளாக் பேஸில் சுற்றக்கூடாது. ஏன்னா வந்துட்டு ஆன்டி கிளாக் பேஸில் சுற்றினோன்னா கண்டிப்பாக இது கூடிய சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வரும். அதனால் எப்போவுமே வந்துட்டு கிளாக் பேஸில் மட்டும் சுற்றுங்க, ஆன்டி கிளாக் பேஸில் சுற்றாதீங்க. ஜஸ்ட் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். காட்டன் சொல்லிகிட்டு இருக்குது. காட்டன்ஸ் 40 டிகிரி, 60 டிகிரி, எக்கோ வாஷு, சிந்தட்டிக், மிக்ஸ் அண்ட் லோடு, ரின்ஸு, இங்கே வந்துட்டு ஸ்பின்னு, ட்ரை, வோல், டெலிகேட், ட்ரம் கிளீனிங், அதாவது டப் கிளீனிங்னு சொல்லுவோம். ஓகே, கிட்ஸ் வேர், ஆல் ப்ளஸ், சூப்பர் 50 and 30 minutes அப்படின்னு ஒரு சர்க்கிளில் அப்படியே போட்டிருக்கோம். ஓகே, அப்போ இது ஜஸ்ட் எப்படி ஆன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ளக்கெல்லாம் ஆன் பண்ணோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஆன் ஆஃப் பட்டனில் ஆன் ஆஃப் அல்லனா ஆன் ரெண்டுமே இது தான். சரியா, ஜஸ்ட்டு இங்கிட்ட ரொட்டேட் பண்ணலை உங்களுக்கு இங்கே ரெட் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வாஷிலும் ரெட் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு காட்டனில் தான் போட்டிருக்கோம். நமக்கு எந்த வாஷ் வேணுமோ அது ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணோம். இப்படி இதெல்லாம் வாஷு தான். எக்கோ வாஷ், சிந்தட்டிக் வாஷு, செமி மிக்ஸ்டு அல்லனா ரின்ஸா, ஸ்பின்னா, எது வேணுமோ நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். இப்போ ஜஸ்ட் நம்ம டெமோவுக்கு வேண்டி 50 minutes and 30 minutes செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டு கொடுத்தோன்னா இந்த பிளிங்க் பண்ண லைட்டும் வாஷில் பிளிங்க் பண்ண லைட்டும் ஸ்டெக்காக இருக்கும். இவ்வளோ நேரம் பிளிங்க் பண்ணியிருக்கோம், இப்போ ஸ்டெக்காக இருக்கும். ஓகே, ஸ்டெக்காக இருந்தால் மட்டும்தான் இது வாஷ் ஆகுது. அந்த நீங்கள் வச்ச ஃபங்க்ஷனில் இது வாஷ் ஆகுதுன்னு அர்த்தம். அது சூப்பரில் இதில் வேணாலும் வச்சுக்கலாம். இனி பை சான்ஸ் நம்மளை வெளியில் துணி போட்டுட்டு உள்ளே கொண்டு வந்து துவைக்கணும், இல்லைனா வெளியில் ட்ரெஸ் வந்துட்டு இங்கே கொண்டு வந்து துவைக்கணும், அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் கேட்பேன். அது ஜஸ்ட் எப்படின்னா இங்கே அதே இதில் தான் க்ளாக் பேஸில் இப்படியே சுற்றணும். சுற்றிட்டு இப்போ நம்மளை வெளியில் துவைச்ச ட்ரெஸ் எல்லாம் இங்கே காய வைக்கணும்னா ஸ்பின்னில் போடணும். ஸ்பின்னில் போடும்போது உங்களுக்கு அதே மாதிரி தான் வாஷும் ஸ்டார்ட் அண்ட் போஸ்ட்னு வரணும் ஒரு பட்டன் இருக்குது, அதுவும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட்னு வர பட்டனில் வந்து ப்ரெஸ் பண்ணோம். ப்ளஸ் பண்ணணுன்னா அது ரின்ஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். சாரி, ஸ்பின் ஆகிறதுக்கு வேண்டி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸ்பின் ஆகுது பார்த்துக்கலாம். ஸ்பின் ஆகும்போது பார்த்துக்கோங்க, ட்ரம்மை வந்துட்டு சுற்ற ஆரம்பிக்கும். ஏதாச்சும் ஒரு 3 minute இல்லைனா 2 minute കഴിഞ്ഞാൽ ட்ரம்மு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கு சுற்ற ஆரம்பிக்கும். அதுதான் ஸ்பின்னோட ஃபங்க்ஷன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இதில் தண்ணி இருக்கும், தண்ணி வந்துட்டு வெளியே போகும். இதில் தண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டு வெளியே போகணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் ட்ரம்மு வந்துட்டு சுற்ற ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் டெமோ என்னென்ன வாஷிங் மிஷின் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்ல யூஸான வீடியோவில் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். எங்களுக்கு வரும்னா எல்லா சர்வீஸோட வாஷிங் மிஷின் டெமோவும் நாங்கள் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்படியே நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனும் ஒன்று ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இதுதான் ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிச்சு. இனி இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு தாழே கொடுத்துருக்கிற நம்பரில் கால் பண்ணலாம். நம்மளுக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மைக்ரோவன், எல்இடி, எல்சிடி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணது வந்துட்டு கோயம்புத்தூர், திருப்பூர் தான். எங்களோட நம்பர் கீழே போட்டிருக்கோம். இந்த ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த நம்பரில் கூப்பிட்டுட்டு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா?